Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த கஞ்சான்றது ஒரு கேட்வே ட்ரக். ஸோ எந்த ஒரு ட்ரக்குமே பார்த்தீங்கன்னா கஞ்சா எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு நார்மலாக ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து அது ஒரு கேட்வே ட்ரக்னு சொல்லுவாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன், சிகரெட்லேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. வெளியே போயிட்டு ஒரு டீ கடை பார்த்தாலே சில பேர்லாம் சிகரெட் அடிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். எந்த டீ கடை நின்னாலுமே சரி சிகரெட் அடிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு ட்ரக் எடுத்தாலுமே சரி ஒரு லெவல் ஆஃப் அடிக்ஷன் டச் பண்ணும் போது கிரைம் ரேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த கருணுன்றது சுத்தமாக இருக்காது. அதாவது சைக்கோபாத்னு எடுத்துனா கல் நெஞ்சக்காரங்கன்னு சொல்லி. ஸோ அந்த கல் நெஞ்சக்காரங்க வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் கஷ்டப்படுறது அவங்க எல்லாரும் ஒரு தப்பான புரிதல் என்னென்னா வந்துட்டு கஞ்சா எடுத்துகிட்டு நல்லா ஃபங்க்ஷனாக இருக்காங்க. ஆக்சுவலி கஞ்சா கண்டிப்பாக ஒருத்தவங்களுடைய மூளையை கீழே தான் இறக்குமே தவிர மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காது. நான் ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட் பார்த்தேன், ஒரு டூர் போயிருந்தார், ஒரே ஒரு ட்ராக் தான் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் சைக்காட்டிக் சிம்டம் வந்துருச்சு. சில பேர் குரல் கேட்குற மாதிரிலாம் இருக்கும், சில பேர் வந்து உருவம் தெரியற மாதிரிலாம் இருக்கும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு இதுதான் வாழ்க்கைனே சுற்றிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரியவங்களுக்கு கேனபிஸ் ஈஸியாக கிடச்சிரும், சிகரெட் ஈஸியாக கிடச்சிரும், இல்லை ஆல்கோஹால் ஈஸியாக கிடச்சிரும். ஒரு ஸ்கூல் ஏஜ் போகிறவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதே அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட்னர் கரெக்ஷன் ஃப்ளூயிட்லாம் ஈஸியாக கிடைக்கும், பெயிண்ட் ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அதை இன்ஹேல் பண்ணி அதிலே வந்து போதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு டைமும் அவங்க எமோஷனை ஸ்ட்ராங் பண்ண வேண்டியதுன்றது பேரண்ட்ஸோட கடமை. அட் த சேம் டைம் ட்ரக் ரிலேட்டடாக அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டியதும் பேரண்ட்ஸோட கடமை. அதுலேருந்து எப்படி சார் வெளியே வருவாங்க அவங்களுக்கு? சார் வில் பவர் தான் சார். எந்த ஒரு அடிக்ஷன் எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நினச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளில வர முடியும். நம்ம நினைக்கலாம் அதுலேருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. சார் இந்த ட்ரக் அடிக்ஷன் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க இல்லையா சார்? இதை யூஸ் பண்ணனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும் சார்? முதல்ல நமக்கு தெரிஞ்சது காமனாக ஆல்கோஹால்னு சொல்லுவோம், இன்னும் டொபாக்கோன்னு சொல்லுவோம். ஸோ இது மீறி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கெனாபிஸ், அதாவது அந்த கஞ்சான்னு சொல்லுவாங்க. அடுத்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டிமுலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிட்டமின்ஸ், அந்த மெத்தாம்ஃபிட்டமின்ஸ் இதெல்லாம் வரும். அண்ட் அட் த சேம் டைம் எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டசின்னு அந்த MDMA அதெல்லாம் கூட அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்புறம் LSDன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொடைக்கானல் போயிட்டு இந்த மஷ்ரூம்ஸ், சைலோசிபன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். அப்புறம் முக்கியமான சில ட்ரக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபியாய்ட்ஸ். ஸோ இந்த க்ரைம் ரேட்ஸ் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குற அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த ஓபிஎச்சில் பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ராவல்ஸ்லாம் நிறைய வரும். அதுலேயும் க்ரைம் ரேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கஞ்சாலேயும் வந்துட்டு க்ரைம் ரேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெத்தாம்ஃபிட்டமின்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா இது மூளையை ரொம்பவே பாதிக்கும். அதனால் சைக்கோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இதனாலையும் அட்லாஸ்ட் க்ரைம் ரேட்ஸ்லாம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ட்ரக் எடுத்தாலுமே சரி ஒரு லெவல் ஆஃப் அடிக்ஷன் டச் பண்ணும் போது க்ரைம் ரேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரக்ஸில் இவ்வளோ டைப்ஸ் இருக்க சொல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி சார் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க? ஒவ்வொரு பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் பொறுத்து தான் அதெல்லாம். சில பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கை ஈஸியாக போய் அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷர்னால அதை மற்றவங்க நம்ம வந்து ஒரு சொசைட்டியோட ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுக்கும் போது நம்ம இன்கேஸ் அந்த ட்ரக்கை எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்காஸ்ட் ஆகிடும். ஸோ இதனாலே வந்துட்டு சில பேர் அந்த ட்ரக் எடுக்கணும் அப்படின்னு போயிட்டு அதில் போயிட்டு ஒன்றெடுத்துடுவாங்க. ஸோ இந்த ட்ரக் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் சில பேர் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹேலன்ஸ்னு சொல்லுவோம். இன்ஹேலன்ஸ்னால் என்னென்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரியவங்களுக்கு கேனபிஸ் ஈஸியாக கிடச்சிரும், இன்கேஸ் ஒரு சிகரெட் ஈஸியாக கிடச்சிரும், இல்லை ஆல்கோஹால் ஈஸியாக கிடச்சிரும். பட் இதே ஒரு ஸ்கூல் ஏஜ் போகிறவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதே அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட்னர் கரெக்ஷன் ஃப்ளூயிட்லாம் ஈஸியாக கிடைக்கும், பெயிண்ட் ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அதை இன்ஹேல் பண்ணி அதிலே வந்து போதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஆல்கோஹால், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷர் எல்லாரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரக்காக போக ஆரம்பிச்சிருவாங்க. இதில் முக்கியமாக ஒருத்தன் கெனாபிஸை டச் பண்ணாங்க. கெனாபிஸ் வந்து கேட்வே ட்ரக்னு சொல்லுவாங்க. கேட்வேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்ட பிறகு எல்லா ட்ரக்குக்கும் ஒரு அக்சஸ் வந்துடும். அதனால அங்கே கஞ்சா இந்த கஞ்சான்றது ஒரு கேட்வே ட்ரக். கேட்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எடுத்துட்டா அது ஒரு கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் விழுற மாதிரி. இது கஞ்சா எடுத்துட்டதுக்கப்புறம் ஓபியட் இருக்கிறது பெரிய விஷயமா தெரியாது, இல்லை ஒரு எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஸ்டிமுலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எடுக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, LSD எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ எந்த ஒரு ட்ரக்குமே பார்த்தீங்கன்னா கஞ்சா எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு நார்மலாக ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து அது கேட்வே ட்ரக்னு சொல்லுவாங்க. இந்த வகையான ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே சார், இப்போ இந்த கஞ்சா இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இப்போ நிறைய க்ரைம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான். இந்த மாதிரி இவங்க இதை யூஸ் பண்ண சொல்ல அவங்களுக்கு என்ன யோசிக்கிறேன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாதா? ஒரு க்ரைம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க சைக்கோபேத்தாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க க்ரைம் பண்ணுறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும், லைக் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கோபேத்துக்கு இன்னொருத்தவங்க
கஷ்டப்படுற அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ம். அந்த கருணைன்றது சுத்தமாக இருக்காது. அதாவது சைக்கோபாத்னு எடுத்துட்டோம்னா கல் நெஞ்சக்காரங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கல் நெஞ்சக்காரங்க வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கஷ்டப்படுறத அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இதனாலேயே அவங்க கிரைம் வந்துட்டு அவங்க மேலே என்ன பண்ணாலும் அவங்க அத கண்டுக்கவே மாட்டாங்க. பட் இன்கேஸ் ஒரு ட்ரக் அப்யூஸ் பண்ணுறவங்க அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க, திருடுவாங்க. அதில ஒரு பாயிண்ட்டா தான் வந்துட்டு அது கிரைம் வந்துட்டு கூட ஆட் ஆயிக்கும். ம். மத்தவங்களோட போய் சேர்ந்து போய் இத பண்றது, குரூப் ஆக்டிவிட்டில போய் பண்றது, இதில போய் தான் மாட்டிக்கிட்டு நெறைய பேர் பண்ண எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. ட்ரக்ஸ் அடிக்ட்டா தான் இருப்பாங்க எல்லாருமே. சார் ட்ரக் அடிக்ஷன்ல கிரைம் ரேட் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கோபாத்தோட போய் ஒன்றடைஞ்சிடுவாங்க. போயிட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டில போய் ஈடுபட ஆரம்பிச்சுருவாங்க. சில ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லீகலா இருக்கும். ஈஸியா கிடைக்காது. ம். அந்த ட்ரக்ஸ் வந்துட்டு இவங்க கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்லாம் பார்த்து சில பேர்லாம் வந்துட்டு கிரைம்ல உள்ள போயிடுவாங்க. அந்த ட்ரக்ஸுக்காக. அந்த ட்ரக்ஸுக்காகவே அது எடுக்கலன்னா அவங்களுக்கு வித்ட்ரால் சிம்டம் வரப்போகுது. ம். அது கிடைக்கணும். கிடைக்காது யார்கிட்ட கிடைக்க போகுது? அது பர்ட்டிகுலர் பெர்சன்ஸ் கிட்ட தான் கிடைக்கும். ஸோ இன் கேஸ் ஒன்லி அவங்க அவங்க கூட போயிட்டு இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் லைக் அந்த கிரைம்லாம் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு அந்த ட்ரக்கோட அக்சஸ் இருக்கும். ம். ஸோ அதுக்காகவே அந்த வித்ட்ரால் சிம்டமை சமாளிக்கிறதுக்கே நிறைய பேர் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இத தொடர்ந்து யூஸ் பண்ண சொல்ல அவங்களுக்கு எந்த மாரி பாதிப்புகள்லாம் வரும் சார்? ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒவ்வொரு பாதிப்பு. ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆக போகுது. அது எடுத்துட்டதுக்கப்புறம் கை நடுக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வர ஆரம்பிக்கும். இல்லை வலிப்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். பட் ஒரு கஞ்சா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விடும்போது பெருசாக ஃபிசிக்கல் சிம்டம்ஸே தெரியாது. சைக்காலஜிக்கலாக தான் தெரியும். சைக்காலஜிக்கல்னால் அவங்க கஞ்சா எடுத்தால் தான் நார்மலாக இருப்பாங்க. ஓ! கஞ்சாவை விட்டுட்டாங்கன்னா அப்போ தான் அவங்க இரிட்டபிலிட்டினா ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப சத்தம் போடுறது, மற்ற சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும். அதுக்கெல்லாம் சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. ம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்துட்டு கஞ்சா எடுக்கிறவங்க கிட்ட பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அவங்க கஞ்சா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ நல்லா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கஞ்சா விட்ட பிறகு தான் அது பிரச்சனை தெரிய சில ஆரம்பிக்கும். பேர் அதான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண சொல்ல நார்மலா இருப்பாங்க. எஸ். ட்ரக்ஸை யூஸ் பண்ணும்போது நார்மலாக இருப்பாங்க. விடும்போது பிரச்சனை வரும். ம். அதே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வித்ட்ராவல் சொல்லுவோம். அதை எடுக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்றது, இந்த பிஹேவியர் அடிக்ஷனும் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ ம். கஞ்சால பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும். இது அடிக்ஷன் ரிலேட்டட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சால ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் வந்து ப்ராப்ளம் ஏற்படும். ம். அட்டென்ஷன் என்ன சொல்றது, அந்த கவனிப்பு தன்மை கம்மியாயிடும். ம். அதனால தான் கஞ்சா எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அகாடமிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் கஞ்சா எடுத்த சார் நான் கஞ்சா எடுத்த பிறகு நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா பண்றேன்னுவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அதை விட்டாங்கன்னா அவங்களோட கெப்பாசிட்டி இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். ம். அவங்க அதை எடுக்கிறதுனால அவங்க கெப்பாசிட்டி ரொம்ப கீழ தான் இருக்கும். எல்லாரும் ஒரு தப்பான புரிதல் என்னன்னா வந்து கஞ்சா எடுத்துட்டு நல்லா ஃபங்க்ஷனலா இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுடைய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். கஞ்சா கண்டிப்பா ஒருத்தவங்களுடைய மூளையை கீழ தான் இறக்குமே தவிர, மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காது. அது வந்து 100% ஷூர். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கஞ்சா எடுக்கிறாங்கன்னா, அந்த அட்டென்ஷன் பாதிப்பு இருக்கிறதுனால, ஒரு மெமரி வந்துட்டு அவங்க கிளியரா ஃபார்ம் ஆகாது. நான் இப்போ வந்துட்டு நீங்க பேசுறதுக்கு நான் அட்டென்ஷன் குடுத்தா தான் நீங்க பேசுறது எனக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ம். இன்கேஸ் நான் அந்த அட்டென்ஷன் குடுக்கலன்னா, அந்த மெமரி போய் ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ பின்னாடி நீங்க என்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயம் நடந்த மாரியே எனக்கு தெரியாது. ஸோ நெறைய விஷயங்கள மறக்க ஆரம்பிப்போம். ஸோ கஞ்சால இது ரொம்ப காமன். இதுலயும் வந்து மெமரி இந்த ஏரியாலாம் அஃபெக்ட் ஆகுதுங்கல்ல. இது வந்துட்டு லாங் டர்ம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இரிவர்சிபிள்ன்றது இன்னும் ஒரு ஹைப்போதெட்டிக்கலான விஷயம் தான். இன்னும் வந்து கிளியர் கட்டான அதுக்கு ஸ்டடீஸே பண்ணல. ஏன்னா ஒரு ஸ்டடியே பண்ணணும்னா ஒரு பாப்புலேஷன் எடுத்து பண்ணணும். பட் இல்லீகலான ஒரு ட்ரக்க குடுத்து அது பண்ண முடியாது. ஸோ அதனால அது கிளியரான ஃபைண்டிங்ஸ் வந்து அத நம்ம சொல்ல முடியாது. இது கஞ்சா ரிலேட்டட். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்கும் தனித்தனியா வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓகே. இவங்க தொடர்ந்து இத யூஸ் பண்ண சொல்ல அவங்க எப்படி சார் அத சர்வே பண்ண முடியுமா அவங்கனால நார்மல் லைஃப? சார் அதாவது எடுத்து விட்டும் நெறைய பேர் நல்லா இருந்து பார்த்துருக்கேன். ம். ட்ரக் அடிக்ஷன்ல இருக்காங்க. அத விட்டுட்டு இல்ல இது தப்புன்னு சொல்லிட்டு வெளிய வந்தவங்க நெறைய பேர். தொடர்ந்து ஒருத்தர் இத யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோட இது தெரியாமயே யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன சார் ஆகும்? சார் சில பேருக்கு ஏமோட்டிவேஷன் சிண்ட்ரோம் வரும். ஏமோட்டிவேஷன் என்ன சொல்றதுன்னா, வாழ்க்கையில எதுவுமே இம்பார்ட்டன்ட் தெரியாது. இத தவிர வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் தெரியாது. இப்போ கேனபிஸ் எடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் சிங்கிள் ட்ராக் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தங்க கேனபிஸ் எடுக்குறாங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் எடுத்தாங்கன்னா, ஒரு ட்ராக் எடுக்கிறதுக்கு கூட சைக்கோசிஸ் வரலாம். ம். ஒரு ட்ராக்னா என்ன சொல்றதுன்னா, சும்மா நான் ஆக்சுவலா ஒரு பேஷண்ட் பார்த்தேன். ஒரு டூர் போயிருந்தாரு. ஒரே ஒரு ட்ராக் தான் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் சிண்ட்ரோம் வந்துருச்சு. ஃபுல் ப்ளூம் சைக்கோசிஸ். இவங்க தொடர்ந்து இத தெரியாம யூஸ் பண்ணிட்டே இருக்க சொல்ல சைக்கோசிஸா மாறிடுவாங்களா சார்? சார் அதாவது இப்போ சிங்கிள் ட்ராக்லயே அது ஆகலாம். ம். இல்ல லாங் டர்ம் எடுத்தாலும் ஆகலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு சைக்கோசிஸ் வரப்போகுது லைஃப் டைம்லன்னா, இது எடுக்கும்போது அது உடனே வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ம். சம்டைம்ஸ் அது வராம கூட இருக்கலாம். ம். பட் இது எடுக்கிறதுலாம் டக்குன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைக்கோசிஸ்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க சார்? சார் சைக்கோசிஸ்னா ஒரு ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ். அந்த காதுல குரல் கேட்குற மாதிரி, இல்ல ம். டெலூஷன் ஒரு சந்தேக எண்ணத்தோட இருக்கிறது. இல்ல யாரோ நம்மள பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரியான அப்நார்மல் சென்சேஷன்ஸ்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க. உங்க காதுல வந்துட்டு இங்க இருக்கிறவங்க யாராவது பேசினா தான் உங்க காதுல கேட்கும். ம். வேற யாரோட குரலாச்சும் கேட்குமா? கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இன்கேஸ் அப்படி யாருமே இல்லாத போது உங்களுக்கு குரல் கேட்டுச்சுன்னா, அது ஒரு ஆடிட்டரி ஹாலுசினேஷன் சொல்லுவோம். அதாவது ம். காதுல குரல் கேட்கறது. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா,
இப்போது மற்றவங்களே என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே அப்படின்னு நம்புறது, இல்லை மற்றவங்க வந்துட்டு என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, இவங்க வந்து எனக்கு எதிராக தான் பிளாட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டாமல் சென்சேஷன்ஸ். இந்த மாதிரி சென்சேஷனில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கெனாபிஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் சிங்கிள் ட்ராக், அதாவது நான் சொல்கிறது ஒரு ஜாயிண்ட்டை கூட கிடையாது, சில பேர்லாம் ஒரு ட்ராக் எடுத்தால் கூட அதில் வந்துட்டு அவங்க சைக்கோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கெனாபிஸ் நம்ம என்ன ஸ்டிமுலன்ஸு, LSD அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிசைனர் ட்ரக்ஸ்ன்னு நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க நிறைய அதை என்ன சொல்கிறேன்னா புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் இதெல்லாம் தான். ம். இன்னும் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அதுலேருந்து டெரிவேட்டிவ் எடுத்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் இது எங்கே போய் முடியுன்றது தெரியாது. இப்போ உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ல நீங்க ரொம்ப மோசமா பார்த்தது இவங்கலாம் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க கேள்விப்பட்டது ஏதாச்சும் இருக்கா சார்? சார் அதாவது நிறைய இடத்துல வந்துட்டு என்ன ட்ரக் யூஸ் பண்ணாங்க தெரியாமல் இருந்தது நிறைய இருக்குது. ம். ஆனால் நமக்கு காமனான விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். பட் சில விஷயம் ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க என்ன ட்ரக் எடுக்கிறாங்க, லைக் அவங்க என்ன வகையான ட்ரக் எடுக்கிறாங்க நமக்கு தெரியலன்னா நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட், காமன் ட்ரக்ஸ் மட்டும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சிருப்போம். அதை பண்ணி பார்ப்போம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் டிசைன் ட்ரக்ஸ்லாம் சில இதெல்லாம் இருக்குது, இதுலேயே வந்துட்டு வராத அளவுக்குலாம் இருக்குது. ம். ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து நிறைய இப்போ புதுசாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இவங்க இதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியுமா சார்? இப்போ இவங்க ட்ரக்ஸ்லயே இருக்காங்க, இவங்கனால வந்து நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல இவங்கனால எப்படி இதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியும்? சார் அதாவது ட்ரக் அப்யூசஸ் யாருமே நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாதுன்றது கிடையாது. ம். அவங்கள சரி பண்ணி நார்மல் லைஃப்குள்ளே கொண்டு வரலாம். ம். ஃபஸ்ட்டு திங். அதுக்கு அவங்க யோசிக்கணும்ல சார் நம்ம வெளிய கண்டிப்பாக வரணும். அது வந்து தேவை. அது ஃபேமிலி சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே அதிகம். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்துட்டு ஈஸியாக வெளில கொண்டு வர முடியும். பட் அதுக்கான முயற்சி வந்து ஃபேமிலியிலேருந்து மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு வந்தால் தான் அதை நம்ம குணப்படுத்த முடியும். ஆனால் அந்த பேஷண்ட்டு ஃபஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது ட்ரக் ட்ரீட்மெண்ட், அதாவது இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ முக்கியன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் அடிக்ஷனுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களே- எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கோம், நம்ம ம். ஏம் என்ன எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த ட்ரக் மட்டும்தான் நமக்கு தேவைன்ற மாதிரி அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாங்க. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அதை சரி பண்ணி வெளில கொண்டு வரும்போது நிறைய பேர் சரியாகவே வெளில வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னா எத்தனை பேர் வெளில வருவாங்க, எத்தனை பேர் வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்கன்றது நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது. ம். இதில் நாங்கள் வேற ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா, லேப்ஸ் ரிலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். லேப்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் ட்ரக் எடுக்கிறாங்க, ட்ரக் எடுத்துட்டு அவங்க டிஅடிக்ஷன் ஃபேஸ் முடிச்சுட்டு திருப்பி எப்பயாவது ஒரு வாட்டி ஸ்லிப் ஆனாங்கன்னா நாங்கள் அது வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வந்தாங்கன்னு நினைக்க மாட்டோம். அதுவும் ஒரு லேப்ஸ். திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து அதுலேருந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்க வெளில கொண்டு வந்துடலாம். ரிலாப்ஸ்னு என்ன சொன்னால் ப்ரீவியஸ் பேட்டர்ன், முன்னாடி எப்படி எடுக்கிறாங்களோ அதே பேட்டர்னுக்கு போகிறது. ஸோ அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். இன்கேஸ் ஒருத்தவங்க ட்ரக்கை திருப்பி எடுக்கிறாங்கன்னா ஃபேமிலியில் அது வந்து உடனே வந்துட்டு அது ஐயோ போயிட்டாங்களே திருப்பி எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல ஓகே ஃபைன், அவங்களை திருப்பி கவுன்சிலிங் கொண்டு வந்து அவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்க வெளில கொண்டு வரும்போது திரும்ப இது பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதில் டிஅடிக்ஷன்றது ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ். நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அடிக்ஷன் சென்டர்லாம் போறாங்க, ஒரு 4 மந்த்ஸ் இருக்காங்க, திரும்ப வந்து அவங்க அதே தான் தப்பு பண்றாங்க இல்லையா சார்? சார் அதாவது எந்த அடிக்ஷன் சென்டர் போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ம். எல்லா அடிக்ஷன் சென்டர்லையும் டாக்டர்ஸ் இருக்காங்களான்றது கரெக்டாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சைக்காட்ரிஸ்ட் வந்துட்டு ரெகுலராக அவைலபிளாக இருக்காங்களா, ரெகுலராக அவங்களுக்கு கவுன்சிலிங் கிடைக்குதா அப்படின்றத கிளியர் கட்டாக பார்க்கணும். நிறைய போகஸ்லாம் இருந்தது. ஆக்சுவலாக இப்போது கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. ம். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நிறைய குவாக்கரி வந்துட்டு, அதாவது மென்டல் ஹெல்த்து, இந்த ஹெல்த் ரிலேட்டடான எல்லா விஷயத்துலையும் குவாக்கரி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு டிஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணுறாங்கன்னா ஒரு கரெக்டான இடத்துல சீக் பண்ணுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டிஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு லைக் உள்ளே அடைச்சி வச்சுருவாங்க. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சார் அங்க? சார் நான் என்ன சொல்றேன்னா குவாக்கரி பற்றி பேசுகிறேன். அங்கே அடிக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. அடிப்பாங்க. ஓகே. அடிக்கிற அளவுக்குலாம் பண்ணுறதுலாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. ம். சரிங்களா. பட் இப்போ டிஅடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ம். இப்போ ஒரு ஆல்கஹால் எடுக்கிறாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலில் வந்துட்டு அவங்க ரெகுலராக ஆல்கஹால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அந்த மாதிரி அடிப்பாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து, அதே மாதிரி சில சத்தெல்லாம் குறைபாடில் இருக்கும், அந்த சத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்க வெளில கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் இது ஆல்கஹால் வந்து. அதே மாதிரி இப்போ கெனாபிஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதுலேயே வந்துட்டு அவங்கள பை கவுன்சிலிங் வந்து அவங்களை வெளில கொண்டு வர முடியும். ஒவ்வொரு ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மோட்டிவேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பி இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இதுலேருந்து வந்துட்டு ஈஸியாக வெளில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிறைய டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா சார்? இப்போ ஒருத்தவங்க ஆல்கஹால் தொடர்ந்து யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும்? இப்போ கஞ்சா தொடர்ந்து யூஸ் பண்றாங்கன்னா என்ன மாதிரி பாதிப்பு இருக்குன்றது சொல்லுங்க சார். இப்போ ஒருத்தவங்க ஆல்கஹால் எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எடுக்கணும், ஜாலியாக எடுக்கணும் தான் போய் எடுப்பாங்க. பட் ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிக்கடி எடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு அடிக்டிவ் ஃபேஸ்க்கு போய் என்டர் ஆகிட்டு டெய்லி குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த டாலரன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதை ஃபஸ்ட்டு ஒரு குவார்ட்டர் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஹாஃபு, அதுக்கப்புறம் மெதுவாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அடித்தாலும் ஃபுல்லாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பார்ப்போம். ஸோ இது ரெகுலராக எடுக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் எடுக்கிறதுனாலே மூளையும் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும்.
இப்போ இந்த ஆல்கஹால் விடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மூளையில சில நியூரான்ஸ்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடும். ஓ. சரிங்களா? ஸோ அதில தான் உங்களுக்கு அந்த ட்ரெமர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில பேருக்கு குரல் கேட்குற மாரிலாம் இருக்கும். சில ம். பேருக்கு வந்து உருவம் தெரியற மாரிலாம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வலிப்புலாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னொன்னா சித்தப்பிரமைன்னு சொல்லுவோம். சித்தப்பிரமைன்னா டெலிரியம் ட்ரெமன்ஸ். ஆல்கஹால ரொம்ப அதிகமா குடிக்கிறவங்களுக்கு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, டெலிரியம் ட்ரெமன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு. அதான் சித்தப்பிரமைன்னு சொல்லுவோம். இதில பார்த்தீங்கன்னா, டிஸ்ஓரியன்டேஷன் வரும். என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குதுன்றது சுத்தமாவே தெரியாது அவங்களுக்கு. ஒரு கான்ஷியஸ்னஸும் கிளியர் கட்டா இருக்காது. ரொம்ப பதட்டப்பட்டு இருப்பாங்க. எத பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் இதுதான் ஒரு டிஃபிகல்ட்டான ஃபேஸ். ட்ரீட் பண்றதுக்கும் எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓ. இந்த ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நாங்க ட்ரீட்மெண்ட்டே குடுப்போம். ஏன்னா, இப்ப ஆல்கஹால் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால, ஒரு சத்து குறைபாடு ஏற்படும். அதாவது தயமின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் டெலிரியம் ட்ரெமன்ஸ் வர ஆரம்பிக்கும். டெலிரியம் ட்ரெமன்ஸ்ல காதுல குரல் கேட்கறது, இல்ல உருவம் தெரியிற மாரிலாம் இருக்கிறது, ஒரே கெலாட்டாவா இருக்கும். வார்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சில பேர்லாம் அடிச்சு உடைச்சுலாம் பார்த்துருக்கேன் வார்ட்ஸ. ம். அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா இருக்கும். ஸோ இவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு நம்ம தனியா ட்ரக்ஸ குடுத்து, ரொம்ப ஹெவியா ட்ரக்ஸ குடுத்தா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். சித்தப்பிரமை லெவலுக்கு போயிடுவாங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கவங்கள எப்படி நம்ம குணப்படுத்த முடியும் சார்? சார் ஆக்சுவலி நெறைய பேர் அதில குணப்படுத்தியிருக்கோம். ஓகே. சரி. பட் ஆனா, அதுக்கு எடுக்கிற டைம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த சித்தப்பிரமைக்குள்ள போயிட்டாங்கன்னா, சில பேர் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேர்லாம் ரெசிஸ்டன்ட்டாவும் இருப்பாங்க. அத கண்ட்ரோல் பண்ண முடியாம 2 வாரம், 3 வாரம்லாம் அந்த ஃபேஸ்லயே இருந்தெல்லாம் பார்த்துருக்கோம். பட் மோஸ்ட்லி அது செட்டில் ஆயிரும். பட் அந்த ஃபேஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில டேமேஜ் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ம். அந்த மாரி வந்தவங்க திருப்பி போய் எடுத்தாங்கன்னா, திருப்பி அந்த சித்தப்பிரமை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, அதுலேருந்து வெளில வரும்போது அதே மாரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு அந்த அறிவுத்திறன்ல ஒரு பாதிப்பு இருக்கும். அறிவுத்திறன்ல கம்மியா இருக்கோம்னா மன வளர்ச்சி ப்ராப்ளம் வந்துருமா? மன வளர்ச்சின்றத விட அறிவுத்திறன். அதான் என்ன சொல்லுவோம், அந்த காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ன்னு சொல்லுவோம். அறிவுத்திறன் வந்து முன்னாடி மாரி இருக்காது. அறிவுத்திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு டைம் அந்த சித்தப்பிரமை வரும்போது. ஸோ ம். சித்தப்பிரமை வர்றதுன்றது பார்த்தீங்கன்னா, அது பிரெயினுக்கு ஒரு பாதிப்பு தானே. ம். சித்தப்பிரமைன்னா டெலிரியம்னு என்ன சொன்னா, மூளை வந்துட்டு சரியா ஃபங்ஷன் ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். அப்போ மென்டலா அஃபெக்ட் ஆயிடுவாங்க. மென்டல் கண்டிப்பா. ம். நியூராலஜிக்கலாவே அஃபெக்ட் ஆயிடுவாங்க. சரி. ஸோ ஒவ்வொரு டைம் அந்த சித்தப்பிரமை வந்துட்டு போகும்போதும், அவங்களுக்கு மூளையில பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க சார் அவங்க? பிஹேவியர் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. சுத்தி இருக்கிற பொருள்ல அதாவது அவங்களுக்கு என்ன இருக்குதுன்றதே தெரியாது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி மனுஷங்களா தெரியும். நம்மலாம் பார்த்தோம் போனோம்னா குட்டி குட்டி மனுஷன் லில்லிபுட்டி ஹாலுசினேஷன் சொல்லுவோம். ம். ம். ஸோ எல்லாமே சின்ன சின்னவங்களா தெரிய ஆரம்பிப்போம். அண்ட் ரொம்ப வயலண்ட்டா கூட சில பேர் இருப்பாங்க. சில பேர் சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. எனக்கு எதிரா ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தனார்லாம் இருந்தாங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த செங்கல்லாம் எடுத்து அடுக்குங்க. அவங்க வேலை செய்ற இடத்துல இருக்கிற மாரியே தெரியும். ஸோ இத பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. ஸோ இந்த சித்தப்பிரமை எப்போ அதிகமாகும் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா அதே ஈவினிங் 6 மணி, 7 மணி தாண்டும்போது, அவங்களுக்கு அந்த சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாயிடும். ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ம். பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும்னா, ஆல்கஹால் விட்டு ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல வந்துட்டு அந்த சிம்ப்டம் வர ஆரம்பிச்சுரும். தொடர்ந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணா இந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். நெறைய இருக்கு பாதிப்பு. ஆக்சுவலா ஆல்கஹால்ன்றது வந்துட்டு அதுவுமே ஆக்சுவல் பேன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்கேஸ் அது பேன் பண்ணலன்னா, கள்ளச்சாராயம் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடும். ம். ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வேற வழி இல்லாம தான் இந்த ஆல்கஹாலே குடுத்துட்டு இருக்காங்க. ம். சரி, இதுக்கே இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா, இப்ப இந்த கஞ்சாலாம் யூஸ் பண்றாங்களே சார், அதுக்கு சார்? இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கல் சிம்ப்டம்ஸ் இதெல்லாம் நெறைய சொன்னேன். பட் கஞ்சா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிசிக்கலா பெரிய சிம்ப்டம்ஸ் இருக்காது. எடுத்துக்கிட்டு அவங்களால நார்மலா வேலைக்கு வர முடியும். எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்களா? இன்கேஸ் வந்துட்டு கண்ணு ரெட் ஆகும். ம். ஸோ கண்ணு ரெட் ஆகும். சில பேர் ட்ராப்ஸ்லாம் போட்டு கூட வேலைக்கு போயிடுவாங்க. ம். பட் இதில என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த கஞ்சா விடும்போது அவங்களுக்கு அந்த இரிட்டபிலிட்டி, அதாவது ஆங்கர் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். கோவம்லாம் ரொம்ப அதிகமா படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க, கஞ்சா இருக்கும்போது. இன்கேஸ் கஞ்சா எடுக்குறாங்க ஒரு மனுஷங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்கிறவங்க வந்துட்டு முன்னாடி இருந்த மாரியே இப்ப இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகும். அறிவுத்திறன் கெப்பாசிட்டிலாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களோட அட்டென்ஷன் வந்து கிளியர் கட்டா இருக்காது. ஸோ இந்த அட்டென்ஷன் கிளியர் கட்டா இல்லாதனால, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைய குடுத்தீங்கன்னா, அந்த வேலைய இழுத்து இழுத்து செஞ்சு முடிப்பாங்க. ம். ஒரு ஈஸியா அந்த வேலைய செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு முடிப்பாங்க. அண்ட் நெறைய வேலைய தள்ளி போட ஆரம்பிப்பாங்க. அவங்க நெறைய அதாவது என்ன சொல்றது, ஒரு இன்கம்ப்ளீட் ஒரு ஹாஃபஸான ஒரு லைஃப் தான் அவங்களால வாழ முடியும். உடம்புக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குல்ல? சார் கஞ்சா எடுக்கும்போது பசி நெறைய எடுக்கும். ம். ஸோ பசி நெறைய எடுக்கும்போது நெறைய சாப்பிடுவாங்க. இதனால ஒபிசிட்டியும் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம். அது கண்டத சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ம். ஸோ இதனால வந்துட்டு ஃபிசிக்கலா வந்துட்டு பாதிப்பு வந்து நெறைய ஏற்படும். இது ஒரு பக்கம் இருக்க, மூளைக்கு தான் இதில நெறைய பாதிப்பு கஞ்சா எடுக்கிறதுல. என்னன்னா ஒருத்தவங்களோட வேலை போயிடும். வேலைன்னா உருப்படியா முன்னாடி மாரி வேலை செய்ய முடியாது. அவங்களுடைய அவங்க லைஃபோட எய்ம் எல்லாமே ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சுரும். அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லா அவங்க கம்மியாயிடும். என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது.
சார் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு இதுதான் வாழ்க்கைனே சுற்றிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ம். கஞ்சாவை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்ற அளவுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னா சில பேர் கஞ்சா எடுத்துக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்ய வேண்டிய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போது இது கஞ்சா ஒரு பக்கம். இதே நீங்கள் ஸ்கூல் பசங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு இந்த கஞ்சா, இந்த சிகரெட்டு, இல்லை இந்த ஆல்கஹால்லாம் ஈஸியாக கிடைக்காது. பட் ஸ்கூல் பசங்களுக்கு என்ன ஈஸியாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட்னரு, பெயிண்ட்டு தின்னரு இதெல்லாம் இருக்குங்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் தின்னர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மூந்து பார்த்து இதில் வந்து போதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்கேஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அது என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. இதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இதை எடுத்து அவங்க மூந்து பார்க்க லைக் அதில் ஒரு போதை ஏற்படும். ஸ்மெல் பண்ணாலே போதை வந்துருமா? ஸோ அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அது கர்ச்சீஃபில் போட்டு போதை ஏற்றிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு உள்ளே வச்சு கட்டிக்கிட்டு, ஏன்னா ஃபுல்லாக அந்த ஃபுல் ஏர் உள்ளே போகணும்ல, அந்த மாதிரி போதை ஏற்றும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதனால் வந்துட்டு சம்டைம்ஸ் ஆஸ்பிக்சியா வர ஆரம்பிக்கும். மூச்சு திணறல் ஏற்பட்டு டெத்து கூட வரதுக்கு ஆரம்பிக்கலாம், யாரும் கூட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இன்ஹேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை சார், இது என்ன ஒரு போதை சும்மா ஏற்றிக்கிறாங்க போதை வரும் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக இது எடுக்கிறது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மூளையில் ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம், கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் இருக்கும் மூளையில். இந்த ஒயிட் மேட்டர் ஃபுல்லாக இதை அழிச்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக்ஸ்லாம் ஃபுல்லாக கம்மியாயிடும். அவங்க அறிவுத்திறன் ஃபுல்லாக பாதிப்பு ஏற்பட்டுரும். இது அவங்க லைஃபையே காலி பண்ணுறது. கண்டிப்பாக சார் இது என்னென்னா, இது இரிவர்சிபிள். இரிவர்சிபிள் என்ன சொல்கிறதுனா, ரிவர்சிபிள் கிடையாது. நம்ம எதாவது பண்ணி சரி பண்ணலாமா கேட்டிங்கன்னா சரி பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா வந்தது தான். இது ரிவர்ஸ் பண்ண முடியாது, சரி பண்ணவே முடியாது. சரி பண்ண முடியாது. ஓகே. இது தெரியாம அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு என்ன பிரச்சனை வரனே தெரியாம இதெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா சார்? ஆக்சுவலாக இதோட நாலேஜ் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் ட்ரக் அப்யூஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுட்டு அதை வந்துட்டு சில்ட்ரன்ஸ் எஜுகேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் வந்துட்டு டீச்சர்ஸ் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றது கிடையாது. இது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த ப்ரிவென்ஷனே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு இதுக்குள்ளே போனால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது கிளியர் கட்டாக அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க ஒவ்வொரு டைம் வெளில கொண்டு வரணும். இதில் என்ன முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பியர் ப்ரெஷர் தான். பியர் ப்ரெஷர் என்ன சொல்கிறதுனா, இப்போது நிறைய குழந்தைங்களுக்கு இந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து சில பேர் குறைவாக இருக்கிறது வாய்ப்பு. ஸோ அந்த குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏன்னா இன்கேஸ் வந்துட்டு நம்மளை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிவிடுவாங்களோ, அவங்கள விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தினாலே அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாவது நமக்கு இருக்கணும்னு நம்ம போக ஆரம்பிப்பாங்க. அதில் என்ன யாராவது ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ட்ரக் எடுத்தால் தான் அவங்க கூட இருக்க முடியும்னாலே ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, எதனா கிரிட்டிசிசம் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக் கொடுக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நோ சொல்ல கற்றுக் கொடுக்கணும். நோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லையோ அந்த விஷயத்துக்குலாம் நோ சொல்ல ஆரம்பிக்கணும். அப்போ நோ சொல்ல கற்றுக் கொடுத்தா தான் மற்றவங்க நோ சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஓகே ஃபைன் எடுத்துகிட்டு போவோம். இல்லைன்னா வந்து மற்றவங்க நோ சொல்லும் போது அது வந்து அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ நம்மளை வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போகிறாங்களோன்ற மாதிரி மனநிலைமைக்கு அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் அவங்க எமோஷனை ஸ்ட்ராங் பண்ண வேண்டியதுன்றது பேரண்ட்ஸோட கடமை. அட் த சேம் டைம் ட்ரக் ரிலேட்டடாக அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டியதும் பேரண்ட்ஸோட கடமை. சார் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் சார்? பேரண்ட்ஸும் சரி, நம்ம பப்ளிக்கும் சரி, இதெல்லாம் எப்படி சார் அவாய்ட் பண்ண முடியும்? சார் முதல்ல வந்துட்டு ப்ரிவென்ஷன் தான் பெட்டரு. ப்ரிவென்ஷன்னா அந்த ப்ரிவென்டிவ் எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ட்ரக்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு தான் அவங்களுக்கு தவிர்க்க முடியும். இது என்னென்னா அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏராளமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு எஜுகேட் பண்ணும்போது மட்டும்தான் இதுலேருந்து அவங்கள வெளில கொண்டு வர முடியும். ஃப்யூச்சரில் என்ன, அதாவது ஒரு எந்த ஒரு ட்ரக், இப்போ ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. ஆல்கஹால் வந்து முதலே வந்து இதனால் பிரச்சனைலாம் என்னென்னலாம் வரும்ன்றது வந்துட்டு கிளியர் கட்டான ஒரு ஐடியா இருந்ததுன்னா யாருமே இதுக்குள்ளே போக மாட்டாங்க. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதாவது என்ன சொல்லலாம், இது இவ்வளோ தூரத்துக்கு போகுன்ற ஐடியா யாருக்குமே இல்லை. சிகரெட் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இருக்கிறதுலே ஒஸ்ட் அடிக்ஷன் அதுதான். ஒரு சிகரெட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சிகரெட்லேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சார் எனக்கு இது வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதுலேருந்து வெளியே வரணும்னு எனக்கு தெரியுது, எனக்கு இதெல்லாம் அவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் இதுலேருந்து என்னால் வெளில வரவே முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வந்துட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. சரிங்களா, அவருக்கு என்னென்னா ரெகுலர் செயின் ஸ்மோக்கர், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவர் இதுலேருந்து வெளில வராரு. அவர் சிகரெட் எடுக்கிற லைக் இந்த சிகரெட்லேருந்து நான் வெளில வரணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா அவர் சிகரெட்டை விடவே முடியல அவரால். சார் என்னால் வந்து அதை விட்டுட்டு என்னால் வெளில வரவே முடியல. ஸோ அது எவ்வளோ கொடூரமான அடிக்ஷன்றது வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்கேஸ் ஒரு சிகரெட் வந்துட்டு உள்ளே போகிறது ஈஸி, அதில் வெளில கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேருக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு அதை நிறுத்தணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது இல்லையா சார்? சிகரெட் தான் ஒஸ்டான அடிக்ஷன். ஓபியாய்டு, அதுக்கப்புறம் சிகரெட் தான் ரொம்ப ஒஸ்டான அடிக்ஷன். அது உள்ளே போனாங்கன்னா
வெளியே போயிட்டு ஒரு டீ கடை பார்த்தாலே சில பேர்லாம் சிகரெட் அடிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். ம். எந்த டீ கடை நின்னாலுமே சரி சிகரெட் அடிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ சிகரெட்ன்றது ரொம்ப ஒஸ்டான அடிக்ஷன். அதுலேருந்து எப்படி சார் வெளியே வருவாங்க உங்களுக்கு? இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் பவர் தான் சார். எந்த ஒரு அடிக்ஷன் எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நினச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளில வர முடியும். நம்ம நினைக்கலாம் அதுலேருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. ஒருத்தவங்களை இன்கேஸ் இந்த சிகரெட்லேருந்து வெளில கொண்டு வரணும்னா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னா அந்த நிக்கோட்டினை சீவிங்கம்மா கொடுக்கறது, இல்லை பேச்சஸாக கொடுக்கறது. அது கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரெகுலராக கவுன்சிலிங் பண்ணி அதில் மெதுவாக வெளில கொண்டு வர ஆரம்பிப்போம். இது ஒரு மெத்தட். இன்னொன்று மாத்திரைகளும் கொடுத்து அவங்க வெளில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. லைக் அதை கொடுத்தாலும் வந்துட்டு அவங்க வெளில கொண்டு வரலாம். எந்த ஒரு ட்ரக்கு வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தாலும் அதை நம்ம உடம்புக்குள்ளே என்ன போகணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். இன்கேஸ் ஒரு ட்ரக்கை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் சைட் எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ட்ரக் எடுக்கவே மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எந்த ட்ரக் எடுத்தாலும் அதை பற்றின கிளியரான எஜுகேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரக் எடுக்கலாமா வேண்டாமா முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அது சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்த பிறகு எடுக்கணுன்ற எண்ணமே வராது. சரி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.